ஸோ ஈவினிங்காக டியூஸ்டேங்கிறதுனால போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். டியூஸ்டே எப்பயுமே வேல் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வருஷமாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாமியோட திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். வேல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீத்தாம்பரி பவுடர் வச்சு பிளேட்ஸு வேல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம அந்த பவுடர் யூஸ் பண்ணி கழுவும் போது சிங்க்கில் எல்லாமே அது அப்படியே இதாகும். ஸோ அதனால் அதையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமே நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதத்துக்கு தேவையான கப்ஸு, அபிஷேகத்துக்கு தேவையான டம்ளர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் கை கழுவுறதுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கும். ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத்தை விரித்து போட்டுட்டு அது மேலே சாமி படம் வச்சுட்டு சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஸ்டார் கோலம் போடணுங்கிறதுக்காக ஒரு பிளேட்லேயே நான் போட்டுக்கிட்டேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான சந்தன தண்ணி, மஞ்சள் தண்ணி, அப்புறம் தேன், பால், தயிர் எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் போட்டு வச்சு தீபம் காமிக்கணும். ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம படிப்போம் கந்த சஷ்டி கவசம் அண்டு வேல்மாறல். அதுக்கு முன்னாடி சாமி வேல் திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம லெமனையும் வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே படிச்சுட்டு லாஸ்ட்டாக தீபம்லாம் காமிச்சிட்டு வாசல்லையும் போய் தீபம்லாம் காமிச்சிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம சாமிக்கும் காமிச்சு சாமி கும்பிட்ற வேண்டியது தான்.